ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் இந்த வாரத்தில் எனக்கு நடைபெற்ற நல்ல அனுபவங்களை எனக்குள் மீட்டு பார்க்கின்றேன். இந்த நல்ல அனுபவங்கள் என்னை ஒரு லேசான நிலைக்கு இட்டுச் செல்கின்றது. அதாவது எந்த சடற்பொருட்களிலிருந்தும் விடுபட்ட தேவதை நிலைக்கு என்னை கொண்டு செல்கின்றது. தேவதை நிலையை அடைந்த கணத்திலேயே சூட்சுமலோகத்தில் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது. சூட்சுமலோகம் எனக்கு ஓர் அழகிய மாதுளம்பழ தோட்டமாக காட்சியளிக்கின்றது. சுற்றிலும் எங்குமே மாதுளஞ்செடிகள். ஒவ்வொரு செடியிலும் இலைகள் தெரியாத அளவிற்கு சிவப்பு நிற மாதுளம் பழங்கள் காய்த்து குலுங்குவதை என்னால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது நான் மாதுளம்பழ செடிகளை ரசித்தவாறே தோட்டத்தின் மையப் பகுதிக்கு செல்கின்றேன். அங்கே ஓர் அழகிய மரத்துக்கடியில் பிரம்ம பாபாவும் உலகத்தாயான மம்மாவும் அருகருகே அமர்ந்திருந்து மாதுளம் பழங்களை தரம் பிரிப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. பிரம்ம பாபா தனது சக்தி வாய்ந்த திருஷ்டியை மம்மாவிற்கு வழங்கிய வண்ணம் உள்ளார். மம்மா ஒவ்வொரு பழத்தையும் அதன் தரத்திற்கு ஏற்றவாறு பிரித்து கொண்டிருந்தார். மம்மா என்னை கண்டவுடன் என்னை பார்த்து சற்று புன்முறுவல் செய்தார். அந்த புன்முறுவல் எனது மனதிலிருந்த அத்தனை சுமைகளையும் இல்லாமல் செய்கின்றது. அப்போது நான் ஒரு விடயத்தை மம்மாவிடம் அவதானித்தேன். மம்மா எந்த ஒரு பழத்தையும் வேண்டாம் என்று வீசவில்லை. சேதமாகிய, அதாவது அழுகிய பழங்கள் இருந்தாலும் அதையும் தரம் பிரித்தார். அப்பொழுது நான் மம்மாவிடம் கேட்டேன், தாயே, இவ்வளவு அழகிய பழங்கள் உள்ளன, ஆனாலும் சேதமாகிய பழங்களையும் நீங்கள் வீசவில்லை. இதை வைத்து நாம் என்ன செய்வது என்று கேட்டேன். அப்பொழுது மம்மா என் இரு கரங்களையும் பற்றி பிடித்தவாறு மிகவும் சக்தி வாய்ந்த திருஷ்டியை எனக்கு வழங்கினார். அந்த திருஷ்டி இவர் எனக்கு சொந்தமானவர் என்ற அனுபவத்தை எனக்கு வழங்கியது. மம்மாவின் அதிர்வலைகள் எனக்கு சகலவிதமான உறவுகளின் சௌகரியத்தையும் வழங்கியது. அந்த கணம் மம்மா
நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் கூற ஆரம்பித்தார். குழந்தாய், நாம் எதையுமே வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடாது. அந்த அழுகிய மாதுளம்பழத்தை பார், அதில் ஒரு பக்கம் மாத்திரமே வீணாகியுள்ளது. ஆனால் மறுபுறம் எவ்வளவோ அழகிய முத்துக்கள் உள்ளது. என்னுடைய கண்ணுக்கு அந்த அழகிய மாதுளம்பழம் மாத்திரமே தெரிந்தது. மம்மாவின் இந்த சாதாரணமான ஒரு செயலே என்னுடைய அர்ப்பண வாழ்க்கையின் மகத்துவத்தை எனக்கு உணர்த்தியது. அதாவது, எம்முடைய நிலையத்திற்கு வருபவர்களும் சரி, என்னோடு பழகுபவர்களும் சரி, அனைத்துமே நல்லதாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறு. அவர்களின் பலவீனமான பகுதியை வைத்து அவர்களை வேண்டாமென்றும் ஒதுக்குவதும் தவறு. அவர்களுடைய நல்ல குணத்தை பார்த்து அதற்குரிய மரியாதையை நாம் வழங்கும் போது அவர்கள் தங்களை பெறுமதியானவர்களாகவும் மேன்மையானவர்களாகவும் உணர்வார்கள். மாற்ற வேண்டிய பலவீனமான பகுதிகளையும் மாற்றிக்கொள்வார்கள். மம்மாவின் இந்த சாதாரணமான செயலே எனக்குள் இவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த கணத்தில் மம்மாவின் கரத்தை பிடித்து, மம்மா, இனி நான் இவ்வாறுதான் இருப்பேன் என்று உறுதியெடுக்கின்றேன். இவ்வாறு என்னுடைய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் என்ற உத்வேகத்தையும் என்னால் இதயபூர்வமாக உணர முடிகின்றது. அதை நான் இப்போது அனுபவம் செய்கின்றேன். அனுபவம் செய்கின்றேன்.